Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைமுடி சூப்பரா தரைய தட்டுற அளவுக்கு நீளமா வளரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு 6 பொருட்கள் தேவைங்க. அது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கக்கூடியதுதான். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம் பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கான ஒரு பிரபலமான வீட்டு வைத்தியம்னே சொல்லலாம். எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியது. இந்த வெந்தயத்துல உள்ள சத்துக்கள் முடி உதிர்வை தடுக்குங்க. அது மட்டும் இல்லாம முடிய நல்ல வலிமையாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க உதவும். உங்க முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பொடுகு தொல்லை தான். இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க தலையில உள்ள பொடுகு காணாம போயிடும். இதுல உள்ள லெசிதின் முடிய நல்லா வளர வைக்குங்க. அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் முடி உதிர்வை தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முடிய நல்லாவும் வளர வைக்கும். பொடுகு மற்றும் தலைமுடியில் இருக்கிற வறட்சியை நீக்கி முடியை நல்ல பளபளப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவுது. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஒரு எளிமையான மற்றும் பயனுள்ள வீட்டு வைத்தியம்னே சொல்லலாம். இது முடி உதிர்வை நல்லாவே குறைக்குங்க. முடி வளர்ச்சியை அதிகமாக்கும். முடியோட தரத்தையுமே உயர்த்தும்னு சொல்லலாம். இதுல அதிகமா சல்ஃபர் இருக்கிறனால நம்ம முடியோட வளர்ச்சியை தூண்டும். கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லைங்க, உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை நல்லாவே மேம்படுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க கூந்தல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பொருளாவே இருக்கு. கூந்தல் ரொம்ப கருமையாகவும் நல்ல அடர்த்தியாகவும் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு முக்கிய பங்குன்னே சொல்லலாம். இது முடி உதிர்வை தடுக்குது. முடியை நல்ல ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்குதுங்க. பொடுகு வராமலே தடுக்குது. அது மட்டும் இல்ல, இளநரையை போக்கவும் செய்யுது. இந்த எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், கருவேப்பிலை சிறிதளவு, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. வடத்தாச்சியில் அதுவும் இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதில் 200 ml தேங்காய் எண்ணெயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் அதில் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு ஆறின பிறகு 50 ml கேஸ்டர் ஆயில் அதை ஊற்றுங்க. இது எல்லாமே நல்லா ஊறி மறுநாள் காலையில் அதை வடிகட்டுங்க. வடிகட்டின பிறகு அந்த எண்ணெய் வரும், அதாவது இந்த மாதிரி எண்ணெய் வரும். இந்த எண்ணெயை வாரத்தில் 2 நாள் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களோட தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட முடி கொட்டுறதை கண்டிப்பாக குறைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.